வணக்கம். என்னோடய பேர் டாக்டர் ராஜேஷ். நான் கிளமங்கலம் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன், கிருஷ்ணகிரி மாவட்டம். என்னுடைய பயனாளி இங்கே இருக்காங்க, மல்லம்மா. அவங்க பேசுவாங்க. இப்போது நாளைக்கு அடுத்து நான் கொடுக்குறேன். சொல்லுங்க மல்லம்மா, சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் வந்துட்டு இது மலைவாழ் மக்கள். நாங்கள் கடம்புக்கோட்டை கிராமம். எங்களுது மலை 4 கிலோமீட்டர் மலை ஏறி மலை இறங்கணும். எங்களுக்கு வந்து ரோடு வசதி இல்லை. அதனால் வந்துட்டு நாங்கள் இது ஒரு குழந்தைங்க கன்சீவாக இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரை பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு சார் வந்து என்ன சொன்னாங்க, இது சார் வந்துட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு கொடூரமான இடத்துல இருக்கிறாங்களே, அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்து இப்போ ரெகுலராக வந்து பிபி மாத்திரை எல்லாமே செக் பண்ணுறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. நான் வந்து கன்சீவாக இருந்தப்போ சார்கிட்ட சொல்கிறது கூச்சமாக இருந்து சொல்லவே இல்லை. சரி, நான் சார் வந்தாங்கன்னா போய் ஒழிஞ்சிக்குவேன், என்ன பண்ணுறது அப்படின்னு ஒழிஞ்சிக்குவேன். எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறமா சார் என்ன பண்ணார், என்னடா நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறம்மா, நம்ம வர்றப்பெல்லாம் ஒன்றுமே எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே, எதனால் போகிறாங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருங்களை விட்டு என்னை பார்க்க சொன்னாங்க. பார்த்ததுமே சிஸ்டர் வந்து என்னவோ அவங்க முகமெல்லாம் வீங்கிருக்கு, கை கால் வீங்கிருக்கு, அவங்களுக்கு வந்து ப்ரெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க சார், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல, அவங்கள பார்த்தே ஆகணும், பாவம் 7 குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன கஷ்டப்படும், அவங்களுக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை, நம்மளே தவிர நம்ம யாரும் பார்க்க முடியாது அவங்கள வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசிக்கின்னு வந்து சார் என்கிட்ட எதுவுமே பேசலை, அப்படியே குட்டோடு இறங்கி வந்துட்டார். வந்து பாதி வழியில் வந்துட்டு சரி நம்ம இப்படியெல்லாம் அந்த அம்மாலே கூப்பிட்டா வராது, பயம், ஹாஸ்பிட்டல்னாவே எங்களுக்கு பயம், காட்டிலே இருந்ததுனால எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கும், சாருங்க நல்லா வெள்ளையாக ஷர்ட்டு போட்டுன்னு வந்தாவே எங்களுக்கு பயம். அதனால் வந்துட்டு நாங்கள் என்ன எப்படி நம்ம போகிறது அப்படின்னு எங்கள் ஊரில் எல்லாமே பேசுவாங்க. நம்ம இங்கே இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு பயம் நிறையா பேருக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு. அங்கே வந்து யாருமே வர்றதில்ல, மலை ஏறி 4 கிலோமீட்டருக்கு மேல் வரணும், மேடு ஏறி. அதனால் வந்துட்டு சார் இவ்வளோ இதே இடத்துல நம்ம இப்படி வந்து கண்ணில் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சார் மூலமா போலீஸ் பாதுகாப்போடு என்னை கூட்டின்னு போய் தருமபுரியில் வந்து என்னை காப்பாற்றி இந்த நிலைமைக்கு நல்லா பண்ணி விட்டுனுக்குறாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன் நான். உலகத்திலேயே போலீஸ் பாதுகாப்போட மருத்துவமனைக்கு போன ஒரே ஆள் நீங்க தான். ஆமா சார், எனக்கு பயம். டாக்டர் சார், ராஜேஷ் சார் வந்து கூட எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இருங்க நான் டாக்டர் சார் கிட்ட கேக்குறேன், உங்க பயத்தை எப்படி போக்குனாருன்னு கேக்குறேன். இவங்க மல்லம்மா வந்து 45 வயசு இவங்களுக்கு. இவங்க 10வது பிரசவம். 7 குழந்தைங்க உயிரோடு இருக்காங்க. 10வது பிரசவம் வெளியே சொல்ல முடியாம மறைஞ்சிருந்தாங்க. நீங்க வரும்போது மறைஞ்சிருந்தாங்களா? ஆமா. என்ன பண்ணுவாங்க? நாங்க செக்கப்புக்கு வந்து அந்த ஊருக்கு போகணும்னா 4 கிலோமீட்டர் மலை ஏறி தான் போகணும், யானைக்காடு. மாசம் அங்கே நம்ம டீமோட மொத்தமாக போவோம். ஏன்னா பயம், யானை பயம்ன்றதுனால டீமோட போவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது முன்னாடி தகவல் கொடுத்துருவோம், இந்த மாதிரி இன்றைக்கி டீம் கேம்புக்கு வரோம், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து அங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் தகவல் கொடுத்தா இவங்க ஒளிஞ்சிப்பாங்க. நீங்கள் வரும்போது என்ன பண்ணாங்க? நீங்கள் உள்ளே வரும்போது என்ன பண்ணாங்க? ஆக்சுவலாக இவங்க அந்த பாறை பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா 2021 பிரசவ வலி எடுத்துட்டு நைட்டு 1 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இவங்களோட பொண்ணு அவங்களுக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு மலை ஏறி போய் நைட்டு அங்கேயே பிரசவம் பார்த்து தூளி கட்டி எடுத்துகிட்டு வந்து இவங்க பொண்ணு 15 நாள் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சு இவங்க பொண்ணை காப்பாற்றுறோம், அந்த குழந்தையும். அந்த இதில் வந்து இவங்க என்கிட்ட சொன்னால் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டாங்க. அப்புறம் நான் சிஸ்டரில் விட்டு பார்க்கும்போது மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது. பிளட்டு வந்து 3 கிராம் 3 கிராம் தான் ரத்தம் இருந்தது, ஹீமோக்ளோபின். ஆமாம், ஹீமோக்ளோபின். கூப்பிட்டு வரவே இல்லை. நான் சைலண்டாக கீழே இறங்கிட்டேன். கலெக்டர் சார், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு ஃபோன் பண்ணி, சார் எங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, போலீஸ் சப்போர்ட், ரெவென்யூ சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு காலையில் 7 மணிக்கெல்லாம் மலைக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆனால் டாக்டர் 3 கிராம்னா ரொம்ப ஆபத்து இல்லையா? அனிமிக் ஆயிடுவாங்களே. அந்த ஆபத்து ஒன்று என்ன சொன்னாலும் கேட்கல, பயம். ஆனால் இத்தனைக்கும் அவங்க பொண்ணை நாங்கள் தான் காப்பாற்றணும். நான் தான் என்ன கூப்பிட்டாலும் வரவே இல்லை. அவர் 4 கிலோமீட்டர் ஏறி இறங்கணும். இவங்க விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மீதி இருக்க அந்த 6 குழந்தைங்களே பார்க்க முடியாது, யாருமே கிடையாது.
கூலி வேலைக்கு போகணும், 50 ரூபா 100 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பாதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க சூழல் இருக்கனால அவங்க வரவே இல்லை. அப்புறம் பண உதவியும் செஞ்சு கூப்பிட்டு போயிட்டு அட்மிஷன் பண்ணி பிளட்டு போட்டு குடும்ப கட்டுப்பாடு சர்ஜரியும் பண்ணி சார் 10வே கொஞ்சம் டேஞ்சரஸ் நம்பர் தான் சார். அதனால இவங்க இப்போ எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. சூப்பர். எங்களை அந்த யானைக்காட்டில் அவ்வளோ பெரிய சவால்லையும் தோணுது என்னன்னா, இவங்க இல்லைன்னா அந்த 7 பேரை பார்த்துக்கவும் முடியாது, அவங்க ஹஸ்பண்ட்னாலையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு சூழலா இருந்தது. அம்மா, முதல் முறையா அந்த டாக்டரை பார்த்து பயந்தீங்கல்ல, இப்ப அந்த டாக்டர் உங்களுக்கு யாரு? சாமி மாறிங்க சார். தமிழ் நிலம் தெரிந்த ஒரு மருத்துவர் அப்படின்றவர் நீங்க தான் சார். ஏன்னா ஒரு 7 பெண் குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிறதுக்கு இந்த அம்மா இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம தேடி போய் மருத்துவம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு. ஆனா தேடி போய் கொடுக்கும்போது கூட அந்த மருத்துவம் பார்த்து பயந்து, இல்லம்மா இது உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட்டின்னு போய் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமாக நிக்க வைத்ததுக்கு டாக்டர் ராஜசேகர் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். அப்சல்யூட்லி அப்ரிஷியேட். தேங்க்யூ. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.